நேத்து சண்டேங்கிறதுனால காலையிலேயே போயாச்சு ஷாப்பிங்க்கு. வெங்காயம், தக்காளிலாம் இல்ல. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே மட்டன், சிக்கன் 2மே எடுத்துட்டு வந்திருந்தோம். இங்க திருப்பூர் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுறது மட்டன் தான். எனக்கு மட்டன் குழம்பு வச்சு தெரியும்னு தான் கேட்பாங்க. என் தங்கச்சி வந்தனால சரி மட்டன் குழம்பு வச்சுட்டு, அப்புறமா வேலை பார்க்குறாங்க நம்ம வீட்ல. புது வீட்ல ஒரு 2 நாளாவே பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம வீட்ல தான் லஞ்ச் மட்டும் குடுத்து விட்டுட்டு இருக்கேன். சரி அப்படியே அவங்களுக்கும் சிக்கன் குழம்பு வச்சுட்டு சாப்பாடு வச்சு குடுத்துடலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 2 பக்கெட்டு ஒல வச்சாச்சு. ஆனா கரண்ட் இல்ல. அதுதான் பெரிய பாடாயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் வர மாரி தெரியல. சரி அப்படியே கல் நச்ச ஆரம்பிச்சோம். நச்சிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா கரண்ட் வந்துருச்சு. அப்புறம் கடகடன்னு போயிட்டு அரைச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சாச்சு. சிக்கன் குழம்பு ஃபர்ஸ்ட் வச்சு சாப்பாடு குடுத்து விட்டாச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் மட்டன் குழம்பு தாளிச்சுட்டு, அப்புறம் சிக்கன் 60 பொரிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டோம் எல்லாரும் சேர்ந்து. ஹவுஸ் ஓனர் வீட்ல வெளிய போயிருப்பாங்க போல. அதனால அவங்க வீட்ல ஒரு நாய் இருக்கு. அவங்க பேர் ரூபி. அவங்களுக்கு சாப்பாடு வைக்க சொன்னாங்க. அப்புறம் போயிட்டு அவருக்கு சாப்பாடு வச்சுட்டு, அப்புறம் புது வீட்டுக்கு போயாச்சு. புது வீட்ல ஒரு 2 நாளா பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த கதவுல வார்னிஷ் குடுக்குறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் ஷீட், இந்த கேட், அந்த கம்பிங்க இதுக்கு மட்டும் தான் அடிக்கணும். அது இன்னைக்கு முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உள்ள வந்து ஃபுல்லாவே ப்ளூ கலர். வெளியில ஃபுல்லாவே லைட் பிங்க் போயாச்சு. பார்டருக்கு மட்டும் டார்க் பிங்க் குடுத்தாச்சு.